மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சாந்தமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங், ஒரு ஹீரோயிட்டா. சினிமாவில் நான் பெரிய ஆகணும், நான் என் ஸ்கில்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து யூடியூப் வந்து ஒரு பேட் ஐடியா தான். இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்கலாம் எங்கள் பார்க்கும்போது இது விஜய் வீடு, எங்களுக்கு தெரியுமா, அவங்க ஆக்டர் அவங்க இருக்காங்களா, அவங்க வீடுன்னு சொல்லி நின்று பார்த்துலாம் போகிறாங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அவர் தோக்கலன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி பண்ணியிருந்தேன். டைரக்ஷனாக ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஹாட் ஸ்டாரில் 100 எபிசோட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 100 எபிசோட்ஸ்? ஆமாம். 25 ஸ்க்ரீனில் பெருசாக வருவேன். சினிமாவோட வியூஸ் வணக்கம், நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எருமசானி விஜய் ப்ரோ அண்ட் அவங்களோட ஒய்ஃப் நக்ஷத்ரா. அதாவது இவங்க வந்து ஐயான் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ் அகால கூடிய சீக்கிரத்தில் வெளியாக இருக்குது. அந்த வெப் சீரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ வந்து ஒரு புது வாழ்க்கை, இந்த புது வாழ்க்கை, பொறுப்பான வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லிட்டீங்களே, புது வாழ்க்கை பொறுப்பா மூவ் ஆன் பண்ணிருக்கேன். வரைக்கும் ஜாலியாக சுத்திட்டு இருந்தேன் வெகுலியா. இப்போ வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பொறுப்பா மூவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொறுப்புல இருந்து இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆனா வந்து இன்னொரு பொறுப்பு வந்து குழந்தை வரப்போகுதுங்கும் போது அது இன்னொரு பொறுப்பாகவும் மாறி ஃபுல்லா பொறுப்பாவே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஐயான் காதல், அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி வந்துட்டு இருக்கு? நல்லா வந்திருக்கு. ஸோ ஆஹால வந்து கம்மிங் 16 ரிலீஸு. ஓகே. ஸோ அதுதான், அது என்ன நார்மல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக வீடு எடுத்துருப்பாங்க தெரியுமா, அவங்களோட கதையாக போகும். ஸோ அது ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், பக்கத்துட்டு போய் பொண்ணு பையன் மாதிரி விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீரீஸில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் நீங்கள். நார்மல் லைஃப்பில் வந்து நடக்கிற விஷயம் வந்து மோஸ்ட்டாக காட்ட மாட்டாங்க. ஓகே. அதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி தான் காட்டுவோம். பட் இதில் வந்து என்ன இருக்கோ அது வந்து எக்ஸாக்டாக காட்டியிருக்கோம். லைக் எல்லா கப்புள்ஸும் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, மேரிட் கப்புள்ஸ், ஒர்க்கிங் கப்புள் எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த சீரீஸில் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்காக என்னென்னா வந்து நாங்கள் நடிக்கலை, வாழ்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஏன்னா கப்புள். ஸோ அதில் நாங்கள் எங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் மாதிரி அது அப்படியே நாங்கள் அது வந்து ஒரு கேப்சர் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டேரக்ஷன் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி? அதுதான் இது என்னன்னா, டேரக்டர் சைட்லேருந்து அவர் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு சொல்லும் போது என்னன்னா, ரியல் லைஃப் கப்புலாக நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்களை கேட்டாங்க. அப்புறம் நட்சத்திரா வந்து நீங்கள் கேட்டு பாருங்க ப்ரோ, இப்போ நம்ம வேறு கேஸ்ட் நம்ம பண்ணுறத விட ரியல் லைஃப் கப்புலாக நட்சத்திராவும் பண்ணாவே ரொம்ப உங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரியும் நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நட்சத்திரா கேட்கும் போது நட்சத்திராவும் வந்து ஹாப்பி. அப்புறம் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி ஆரம்பித்தோம். அது வந்து நம்ம வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலாம். நம்ம நட்சத்திரா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறா, ஆல்ரெடி சீரிஸ் பண்ணியிருக்கா, பட் இன்னும் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறா, கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து சரி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவோம், டென்ஷன் பண்ணிடக்கூடாது அவங்களே அப்படின்னு போனோம். பார்த்தா அவங்க பயங்கரமாக நடிச்சு போட்டுன்னு போட்டாங்க நம்மளை. ஓகே ஓகே. என்டையர் டீம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லலை. நீங்கள் வந்து நீங்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் இவங்க டிஸ்கஷன் அந்த ப்ராசஸில் வந்து உட்கார வச்சு பேச சொன்னாங்க. நிறைய டைம் வந்து டைலாக்ஸ்லாம் ரிப்பீட்டாக பேச சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தெரப்பி செஷன் மாதிரி கொடுத்தாங்க. பட் ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டோம்ல, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அப்படி இருந்துச்சு. போகப்போ அடுத்தது நாளில் வந்து கேமராலாம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஜாலியாக டீமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அஃப்கோர்ஸ் இவர் வந்து சொல்லியிருந்தாரு நீங்கள் ஹாப்பியாக அந்த டெசிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபியூச்சருக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சா? நம்ம டெபியூட் ஆகிறோம், சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சேர்ந்து நடிக்கிறதுனா யோசனை நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிங்களா? இல்லை பயம் வந்துச்சா, டென்ஷன் எதுவும் வந்துச்சா? பயம்லாம் நிறையவே இருந்துச்சு எனக்கு. பயம் ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் வைக்கிறப்போ ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. பட் சின்ஸ் நான் வந்து விஜய் கூட நடிக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ யூடியூபோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அங்கே என்னென்ன கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு வரும்போது நிறைய சீரிஸ் நாங்கள் நிறைய ஜேர்னல்ஸில் பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அனலிட்டிக்ஸ் தெரியும் தானே? யூஸ்வலாக இருந்தால் பிடிக்காத மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சேல் பாயிண்ட் இருக்குது, அதுதான் இருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. இந்த சீரியஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கவனித்து பண்ணுறீங்களா ஒரு ப்ராஜெக்ட்? ஆமாம், எனக்கு அந்த விஷயங்கள் வந்து கவனித்து பண்ணோம். பேசிக்காக என்னென்னா வந்து இப்போது எல்லா படங்களாக வந்துட்டு போட்டோம், இதாக இருந்துட்டு போட்டோம், நம்ம வாழ்வியல் சார்ந்து ஒரு ரிலேட்டபிளாக நம்ம லைஃபோட சேர்ந்து வர மாதிரி ஒரு மேட்ரு இருந்துச்சுன்னா அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே.
அது வந்து படங்களாகவும் சரி, சீரிஸாகவும் இருந்தாலும் சரி, பிளாகாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நாங்கள் என்னன்னா ஒரு மேஜர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எப்படின்னா, எந்த ஒரு கப்பல் போட்டு பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு எபிசோடில் அட்லீஸ்ட் 2 இடத்துல வந்து அவங்க வந்து நமக்கு நடந்திருக்கல, நான் அதை பண்ணியிருக்கல உனக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து அது ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த சீரிஸோட ஒரு க்ரக்ஸ் இருக்கும். அது கூடவே கதைகளும் சரி, டைலாக்ஸும் சரி, அது கூட அதை ஆட் ஆன் தான். பட் ரிலேட்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த சீரிஸில் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரெய்லர் பார்க்கும்போது சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், கூட இருக்கவன் ஒரு அண்ணா வந்து ஏற்றி விட்டே இருப்பார், டேய் மச்சான், டேய் நம்மளாம் ஆண்ட்ரா நின்றுடுறா, இப்படி அவங்களாம் அப்படி தான் இருக்கணும், நம்ம அப்படி தான் வச்சுக்கணும் அவங்களாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அவர் வந்து வீட்டில் வந்து அது வந்து ஒய்ஃப்ட்ட வந்து கை கட்டி ஓகேமான்னு இருப்பார். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளாம் டே அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டராக நிறைய பேர் பார்க்க சொன்னாங்க, இந்த கேரக்டர் எங்களுக்கு லைஃப்ல இருக்குது, என் லைஃப்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த ரிலேட்டிவிட்டி கொடுத்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுதான் கொண்டு வந்துருக்கோம். ஓகே, மொத்தம் எத்தனை எபிசோட் சீரிஸ்ல? 4 எபிசோட்ஸ் தான். ஓகே. ஸோ ஒரு எபிசோட் ஒரு எமோஷன்ஸ் பற்றி. ஓகே. அதான் ஒரு எபிசோட்ல வந்து நாங்கள் 2 பேரும் வந்து பர்சனஸ் எப்படின்னா மாற்றி இவங்க எப்படி பொசிவாக இருக்காங்க, நான் எப்படி பொசிவாக இருக்கேன், அது 2 பர்சனஸ் எப்படி வந்து மிஸ்லீட் ஆகி போய் கடைசியில் வந்து எங்கள் லவ் எப்படி சேர்த்து வைக்குதுன்னு. ஸோ எல்லாத்துக்கும் மேஜர் பாயிண்ட் லவ் தான். ஸோ லவ் அல்ல, இவங்க 2 பேர் வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க லவ்னால வந்து திருப்பி சேர்ந்துருவாங்க. ஸோ அது சண்டை பிடிப்பாங்க, பெரிய பிரச்சனையாக போகும், திருப்பி சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா 4 எபிசோடும் இருக்கும். ஒரு எபிசோடில் வந்து நைட் அவுட் எப்படின்னா சென்னையோட நைட் லைஃபை காமிச்சிருக்கோம். எப்படின்னா வந்து சென்னையில் வந்து இப்போ மோர் இருக்கும், நைட்டு போனால் மோர் இருக்கும், மோர் குடிச்சிட்டே இருப்பீங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்காரில் வந்து டீ கடை நின்றுட்டே தான் இருப்பான். டக்குனு பார்த்தா டீ கடை அவன் பாட்டுக்கு பில் கூட காசு கூட அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுவான். எங்கடா போகிறப்ப போலீஸ் வருவான், நம்ம அப்படியே நம்மள மாட்டி விட்டு போயிடுவோம். அவன் பாட்டுக்கு போயிட்டு ஒரு நேரம் கழிச்சு அவன் போன கவர் வருவான், அதுக்கு நம்ம ஓடிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து 3 மணி பிரியாணி, அப்புறம் வந்து சென்னையில் நைட் சுத்தம் போது போலீஸ் பிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் வச்சு ஒரு எபிசோட் ஒன்று பண்ணியிருந்தோம் நாங்கள். இன்னொன்று வந்து ஒரு விமனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து சும்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுறது, அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் சொல்லி எல்லாரும் சொல்கிறத தாண்டி உண்மையான லவ் எங்கன்னு காமிச்சிருக்கோம்னு சொல்லி விமனுக்கு காமிச்சு அவங்க திரும்பி நம்மளுக்கு காமிப்பாங்க ஒரு எபிசோட் ஒன்று போகும். ஓகே. அப்புறம் வேற ஒரு எபிசோட் வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் 3rd எபிசோட். அது வெயிட் பண்ணி பாருங்க. அது வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து நான் சொல்ல விரும்பல, என்ன டாபிக் போயிட்டு இருக்கு. சரி, நாங்களே பார்க்குறோம், சர்ப்ரைஸ் நினைக்க வேணாம். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். பக்கத்தில் நீங்கள் வந்து விஜயோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சீரிஸ்மே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர் பெரிய இது பார்க்கும்போது எப்படியான ஆக்டராக நீங்கள் நேரில் பார்த்தீங்க இவரை? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு காமெடியனாக வந்து நான் பார்த்தேன். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் அந்த மூவி நட்பே துணை அதிலலாம் நடிக்கிறப்போ அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன். இதில் வந்து என்டையராக வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சாந்தமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங், ஒரு ஹீரோயிட்டிக்காக ஒரு தெரியல அது எப்படி சொல்கிறதுக்கு, பட் எக்ஸாக்ட் வேர்ட் வரல. மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த லவ் சைட் ஆஃப் த விஜய் வந்து இட் கேம் அவுட். ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே, இந்த சீரீஸில் ஒரு எபிசோடு வந்து சென்னையோட நைட் லைஃப் காமிச்சிருக்கோம். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னன்னா டீ குடிக்க போவோம், அந்த கடைக்கு வடப்பள்ளி குடிக்க போகும்போது அப்படிதான் டக்குனு அதான் கேட்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் சொல்கிறேன், அது அப்படியே தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த நம்ம படத்தோட டைரக்டர், இந்த வெப்சீரிஸோட டைரக்டர் வந்து அருண் வரதன் சொல்லி, ஸோ அவரு நானுமே டீ குடிக்க போவோம். டீ குடிக்க போகும்போது அப்படிதான் குடிச்சிட்டே இருப்போம். டக்குன்னு வண்டியை அந்த சைக்கிள் தூக்கிட்டு போயிடுவான். அவன் தள்ளிட்டு போய் இவன் எங்கடா போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே இருப்போம். பார்த்துக்க போலீஸ்காரர் வருவாங்க. அது ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் ஆகும் தெரியுமா? எப்படின்னா வண்டி யார்கிட்டயுமே மோர் இல்லை, எங்கேயுமே இல்லை, அவன் இனி மட்டும் எப்படி மோர் வாங்கி கொடுத்து நம்மளை பார்த்தே இருப்பான். அந்த ஒரு பாட்டு ஏலேகன அப்படியே வச்சு ஒரு பார்த்துட்டே இருப்போம், அப்படியே குடிச்சிட்டே இருப்போம். என்ன குடிச்சிட்டே இருக்க கிளம்பு அப்படிங்கும்போது அவன் கிளம்பி போலீஸ் போறக்குள்ளேயே அவன் வந்துடுவான். அவன் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வருவான். காசு பண்ணி சேஸ் பண்ணிட்டு வருவான். ஸோ அது எனக்கு நடந்துச்சு ரொம்ப ரியலாக. அதனால நாங்கள் அப்படியே அது ஒன்று பண்ணோம். அப்புறம் அந்த 3 பிரியாணி தேடி போகிறது, அந்த தேடி போகும்போது பிரியாணி டப்பு கடைசியில் தான் டப்பா வெட்டாக தான் இருக்கும், காணாமல் போயிடும். அதுக்கு அடிச்சுப்பாங்க நின்று. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று கண்டிப்பாக இந்த கையேந்தி பவன் எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் கையேந்தி பவன்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நைட்டில் அந்த சிக்கன் தோசை, மட்டன் தோசைலாம், ஸோ அதெல்லாம் காமிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் சென்னையோட நைட் லைஃப் எல்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்கோம் அதில். ஓகே, அந்த எபிசோடில். ஓகே ப்ரோ, டி பிளாக் பார்த்துட்டோம். அடுத்த டைரக்ஷன் இப்போ உங்க டிசம்பரில் ஆரம்பிக்கிற மாதிரி அப்படியா போயிட்டு இருக்கு, பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. பிளான்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த சீரிஸ் ஒன்று. நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ப்ரோட டேரக்டராக நீங்கள் அது அதிகமாக அட்மையர் பண்ணுவீங்களா இல்லை ஆக்டர் அட்மையர் பண்ணுவீங்களா? டேரக்டரா. ஏன் எதனால? அவங்க கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் மைண்ட். ஜோக் டு யூன் பார்க்குறாரு. இல்லை ஆக்டிங் வந்து ஆப்வியஸ்லி நல்ல ஒரு ஆக்டர் தான். பட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு டைரக்ஷன் தான். ஸோ அவங்க நிறைய தாட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணும்.
ஓகே ப்ரோ, நீங்கள் யூடியூப்ல ஸ்கிட் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ யூடியூப் கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்கிட் வீடியோ அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இருந்தீங்க, ஜம்கட்ஸ் ப்ரோ இருந்தார், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்பயும் நிறைய பேர் ஸ்கிட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ரீச் வந்து இப்போ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் காலத்துல இருந்த காலம்னு சொல்லக்கூடாது, உங்கள் பீரியட்ல இருந்து யூடியூபர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் நினைக்கிறேன். நான் எனக்கு ஏஜ் 21ங்கும் போது நான் யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ இப்போ 7 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ அது அப்படியே போயிட்டு இருக்கு. பட் அந்த டைம்ல வந்து யூடியூபர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒரு 5-6 பேர் விரலோட்டி இல்லாமல் அந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சினிமா வீடன் நம்ம சேனல்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் என்னன்னா வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா யூடியூப்னா வந்து முன்னாடி வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம், அது காசு வருது அதோட பெரிய விஷயம், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போய் யூடியூப் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைக்கோட ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் சும்மா பேசி விலாக் லேக் எடுத்து நீங்கள் ஒன்றா பண்ணிடலாம். ஸோ இப்படி ஒரு நிலைமை வந்து யூடியூபுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா எனக்கு நாங்கள் வரும்போது எப்படின்னா ஒரு கண்டென்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே முக்கால்வாசி நான் எங்கள் டைம் பீரியடில் வந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே குறிக்கோள் என்னவாக இருந்துச்சு, மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படின்னா சினிமா. இதை முடிச்சுட்டு சினிமாக்குள்ள வரணும், இது அப்படியே நாங்கள் பண்ணணும், இதுக்குள்ள வந்து அப்படியே சினிமாக்குள்ள ஜம்ப் பண்ணி வரணுங்கிறது ஆசையாக இருந்துச்சு. இப்போ வர யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருக்கணும், ஏர்ன் பண்ணணும், யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணுங்கிற மட்டும்தான். பட் எங்கள் கோல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ நானாக இருக்கட்டும், ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் இருக்கட்டும், மைக் செட் சீராமா இருக்கட்டும், பிளாக் ஷீப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எண்ட் ஆஃப் த ஒரு ப்ராக்ரஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சினிமா தான். இப்போ வர ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே அவங்க வந்து இந்த ஷார்ட்ஸில் வராங்க. ஸோ இப்போ ஷார்ட்ஸ் எப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ரேமுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இது பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம், நம்ம இது ஒரு ஜூனியர்ஸை பாஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃப்ரேம் நம்மளே கிரியேட் பண்ணுறோம். ஆனால் ஒரு பொட்ரேட்டுங்கும் போது அந்த பொட்ரேட் வந்து இதுதான் லைஃபுங்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து பொட்ரேட் தான் லைஃபுங்கிறாங்க. அப்போ ஒரு கேமராமேனா ஒரு கிரியேட்டராக வந்து பொட்ரேட்டில் எடுக்கிறதே வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம யூடியூபுக்கு எதுக்கு வந்தோம், சினிமா பண்ணணும்னு வந்தோம். இதுலேருந்து இந்த இப்போ யூடியூப்ல சின்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் பெரிய கேமரா வச்சு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணால் சினிமா. இப்போ இந்த ஷார்ட்ஸாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா விளாக் நீங்கள் ஆரம்பிக்கலாம், விளாக் நல்லா போகுது, இப்போது விளாக் தான் ட்ரெண்டு, பாட்காஸ்ட் ட்ரெண்டு, விளாக் ட்ரெண்டு அப்படிங்கும்போது விளாக் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து சினிமா போகணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். பட் விளாகில் வந்து என்ன விளாக் உங்களுக்கு என்ன லேர்னிங் இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சீன் எடுக்கிறீங்க, அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்க கண்டென்ட் வீடியோவில் உங்களுக்கு ஐடியா வரும், வெப் சீரிஸில் ஐடியா வரும், ஏதாவது வந்து இப்படி சீன் எடுக்கலாம், அப்படி சீன் எடுக்கலாம், அந்த சீனியவே வந்து பெருசு பண்ண சினிமா. பட் விளாக் வந்து என்ன பெருசு பண்ண முடியும் உங்களால்? விளாக் நம்ம டே லைஃப் நடக்கிறது எடுத்துகிட்டே இருக்கோம், அது பண்ணிட்டே இருக்கும். பட் சினிமாவுக்கு ப்ராக்ரஸே கிடையாது. ஸோ வந்து சினிமான்னு ஆசைப்பட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கணும், நான் யூடியூப்பில் இருப்பேன், யூடியூப்பில் வந்து பிரியல் ஆகணும் அப்படின்னு வரவங்க யூடியூப்புக்கு தாராளமாக வரலாம். ஓப்பன் டு ஆல் தான், இல்லை இது ரொம்ப ஈஸி தான். இப்போது நம்ம இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாம் வரலாம். பட் சினிமாவாக நான் வந்து சினிமாவில் நம்ம பெரியல் ஆகணும், நான் என் ஸ்கில்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து யூடியூப் வந்து ஒரு பேட் ஐடியா தான். அதுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம், அது ஓடிடிக்கு எதாவது ட்ரை பண்ணலாம், அது பண்ணலாம். பட் ஆக்டிங்காக ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஆக்டிங் நிறைய பேர் தான் வந்து இப்போ யூடியூப் ஷார்ட்ஸில் இருந்து கூப்பிடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நிறைய பேர் ஆடிஷன் போகும்போது அதை பார்த்து தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, அது ஆக்டிங் கொஞ்சம் அது கை கொடுக்குது. பட் மித்தபடி கிரியேட்டிங்காக டேரக்டர்ஸுக்கு அது பின்னாடி இருக்க 24 கிராஃப்ட்டுக்கு அது ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியல. ஓகே. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் சினிமா ஆசையோடையுமே யூடியூப்ல இறங்குறாங்க. இப்போ சினிமா டு யூடியூப் டு சினிமா அப்படின்ற ஜேர்னியை சாத்தியப்படுத்தவங்கள நீங்கள் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னின்றது ஆனஸ்டாக சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இல்லை இன்னுமே நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறது யூடியூபர் நம்ம வந்து எப்படின்னா இப்போ நான் கூட அட்ரஸ் பண்ணது எருமை சனி விஜய். ஏன்னா அதை நம்ம அது அந்த லெவலில் வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்து இதை தாண்டி நான் இன்னொரு லெவலுக்கு டீப்ளாக் பண்ணிட்டேன், அடுத்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக ஒரு படம் தரேன் அப்படிங்கும்போது அடுத்து வந்து அந்த இதை வந்து மைண்ட் வந்து எல்லாத்துக்கும் அங்கே போகும். அதை வச்சு நேம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் போய்ட்டு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் விஜய்னு சொல்லுவாங்க. அப்படியே ப்ரோ? இல்லை ப்ரோ சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இப்போனா பிக் பாஸ் விஜய். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படின்னா அடுத்த கிரேடுக்கு ஒன்று போகும்போது அந்த பேர் வச்சு சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா வந்து யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வரக்கும் வந்து கஷ்டம்தான். உங்களை வந்து என்னென்னா அந்த சினிமாவில் இருக்கவங்க வந்து அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு படம் கிடைக்கல, ஆனால் உனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னா வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். நான் வந்து எப்படின்னா இப்போ முன்னாடி வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டீம்லாம் அவங்க டீம் உள்ள வரும்போது எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அங்கெல்லாம் போவாங்க, அவர் நாளைய அது வழியே வந்தாங்க. நாங்கள் எல்லாமே என்ன பண்ணோம், யூடியூப்லேயே வந்தோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே பயங்கரமாக ஒரு சின்ன 1 மினிட்டுக்குள்ளே ரீல் மாதிரி பண்ணுறாங்க, அதை பார்த்து படத்தை கூப்பிடுறாங்க. இன்ன வரைக்கும் படம் பண்ணல, மேபி அது அதை பார்த்து படத்தை கூப்பிடுவாங்கன்னு தெரியல. மேபி நாங்களாம் வெப் சீரிஸ் பண்ணனால ஓகே இதுதான் படம், ஸோ இது படத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்கன்னு கதை கேட்டு இது பண்ணாங்க. ஓகே. பட் எனக்கு என்னோட மெயின் ஒரு கருத்தாக என்னவா ஃபீல், நான் வந்து இந்த சோஷியல் மீடியா வச்செல்லாம் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆதி காலத்து ஒரு யூடியூபர்னால இது நான் சொல்கிறேன், அப்படி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. உங்களெல்லாம் சின்ன வயசில் பார்த்த போது அப்படின்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நான் மீன் பண்ணுறது என்னென்னா வந்து யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான்.
ஆனால் என்னன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான நெட்வொர்க்கிங் பண்ணணும். இப்போ வந்து யூடியூப்லேருந்து இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடுத்த சினிமா ஆட்களை போகிறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணுறோம், அவங்க நெட்வொர்க் பண்ணிக்கணும். நம்ம ஓகே ப்ரோ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கேட்டு எடுத்துக்கணும். அவங்க எதாவது ஒர்க்னா கூப்பிடுங்க அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களுக்கு எல்லாமே நெட்வொர்க்கிங் தான். ஓகே. ஸோ அதுதான் வந்து நான் யோசிச்சிருது நான் பண்ணது. ஏன்னா எனக்கு அப்படி நெட்வொர்க்கிங் அமைஞ்சிச்சு. இப்போ நான் வந்து அங்கே போனேன், நான் வந்து இப்போ ஆதினா கூட பேசி அவங்க கூட பழகி அவங்க கூட படம் நடித்தோம். அப்போ வந்து அரவிந்த் சிங் பழக்கம் ஆனார். ஸோ அரவிந்த் சிங் பழக்கம் ஆகும்போது அரவிந்த் சிங் வந்து படக்கதை இருக்கான்னு கேட்டார். ஸோ நான் அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னேன், அப்போ அருள்கிட்ட சொன்னோம். ஸோ அப்போ அது எல்லாமே நெட்வொர்க்கிங்கில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் போக முடியும். ஓகே பிரதர், அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 2 பேர் கொலாப் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தீங்க. என்னன்னா 2 போஸ்ட் நான் மொத்தமாக பார்த்தேன். அந்த 2 போஸ்ட்டுக்கும் ஒரு மல்டிபிள் லேயர் ஆஃப் எமோஷன் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு, அந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கனவு இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த கனவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதை நிறைவேற்றிட்டீங்க. அந்த கனவு நிறைவேறினதில் எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு? கோயம்புத்தூர்ல வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது லைஃபு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப இவ்வளோதான் இந்த ரூம் இந்த சைஸ்லேருந்து லைஃப் ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அதே ரோட்டில் ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு 3 மாடி வீடு கட்டணுன்ற ஆசையில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். அது அப்படியே போய் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்கலாம் எங்கள் பார்க்கும்போது இது விஜய் வீடு, எங்களுக்கு தெரியுமா, அந்த ஆக்டர் அவங்க இருக்காங்களா, அவங்க வீடுன்னு சொல்லி நின்று பார்த்துலாம் போகிறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. செகண்ட் ரீல் வந்து ப்ரெக்னன்சி அந்த ரிவீல் பண்ண அந்த டைம், அந்த ரீல் வந்து இந்த இடத்துல தான் போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே அப்படி தான் ரிவீல் பண்ணாங்களா உங்களுக்கு? ஆமாம், இதான் எங்கள் வீடு, இங்கே தான் பண்ணோம், இங்கே தான் ஷூட் பண்ணுறீங்க, இங்கே தான் இப்படி தான் பண்ணேன். அது வந்து April 2 நடந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ நான் நம்மள ஃபர்ஸ்ட் April 2 நான் ஊருக்கு போயிட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு April 2 தான் வரேன். வந்தோடனே இப்படி சர்ப்ரைஸ் பண்ணாலா, நான் கூட இது வந்து இவ வந்து பயங்கரமாக இது பண்ணுவா, ப்ராங்க் பண்ணுவா. பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுவானா, சும்மா நேரத்துக்கு ப்ராங்க் பண்ணுவா. இது நின்றுருக்குமா பின்னாடி வந்து பயப்படுத்துறது. நான் வந்து நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே வெளியே நின்றுருந்தேன்னா சொன்னாங்க, பின்னாடி வந்து மெதுவாக அந்த பேய் மாதிரி காரில் வந்து ஊதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருப்பான். அது மாதிரி அப்புறம் வந்து ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நடிச்சு காமிச்சா. அந்த மாதிரி வந்து ஒரு பம்ப் மாதிரி ரெடி பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு, நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அதனால வேற முன்னாடி ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லுவாங்க. அவன் உடனே ஸ்வீட்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டான். மச்சி ஹாப்பி ஃபார் யூ ஸ்வீட் வந்துருக்கு பாரு, ஆர்டர் ஸ்வீட் வந்துருக்கு பாரு, சாப்பிடணும். இது சாப்பிட்டு ப்ராங்க் பண்ணி உடனேட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராங்க் பண்ணுவா. நான் நினச்சது ப்ராங்க் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவள் காமிக்கும் போது கூட விளையாட நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிருந்தேன். அதுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சக்கப்புறம் தான் ஐயோ என்ன சொல்கிற அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படி ஒரு மேட்ரு. நீங்கள் அவங்கள பற்றி பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும், நான் ஒரு கிளாப் பண்ணோடனே பட்டு நெகட்டிவ் விஷயம் நீங்கள் மாற்றி அந்த மாதிரி ஈச்சன் பண்ண முடியுமா? ஓகே பண்ணலாம். ஓகேவா, ஸ்டார்ட். பாசிட்டிவாக என்ன பண்ணுவான், நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவா. ஒரு நான் ஏதோ டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து அதை வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணி பண்ணுவா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வேலை கொடுப்பா. அந்த வேலையை நான் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு வேலை திட்டுவா. நான் திட்டினாலும் அந்த வேலை நான் வந்து தப்பாக பண்ணாத வேலை தானே. இப்போ நான் துணி காய போடணும்னு சொல்லி வச்சுருப்பா, அது காய போடல அப்படியே இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடல. கெட்டு போனால் என்ன, இப்போ கெட்டு போனால் என்ன, வேறு துணியே கிடைக்காது, வேறு துணி மாற்ற வேண்டியதான். அதுக்கு சும்மாவா திட்டிகிட்டே இருப்பாங்களா என்ன? ப்ரோ அப்படி ஸ்கிரிப்ட் மாதிரியே போறீங்க நீங்க. அப்படியா? சரி, நீங்க உங்ககிட்ட அனுப்ப ஸ்டார்ட். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹஸ்பண்ட், டெடிகேட்டடான ஒரு ஃபாதராக சொல்ற மாதிரி இதான் சொல்லுவீங்க. இல்லை, உங்க டர்ன் போயிட்டு இருக்கு. டெடிகேட்டடான ஒரு ஹஸ்பண்ட். அப்புறம் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கிறதும் வந்து ஒரு ஒய்ஃபுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபுல் டே ஒர்க்லேயே போயிட்டுருக்கு. பட் டக்குன்னு நீங்கள் கை தட்டினா நான் பாசிட்டிவாக சொல்லிடுறேன். நீங்கள் படம் டைரக்ட் பண்ணிட்டீங்க, நடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, அதாவது கமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கமெண்ட் அது யாரை வேணாலும் கொடுத்துருக்கலாம், பப்ளிக் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உயிரே செலிபிரிட்டி கொடுத்துருக்கலாம், யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இந்த கமெண்ட் வந்து என் கரியரில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா யாரோட கமெண்ட், எந்த கமெண்ட் நீங்கள் சொல்லுவீங்க? கரியர்லேயே இம்பார்ட்டன்ட் முக்கியமானது, அது ஏதோ ஒரு பப்ளிக் சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செலிபிரிட்டி சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த கமெண்ட் வந்து எனக்கு எப்பயுமே முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? எனக்கு வந்து இந்த ரீப்ளாக்ல வந்து எக்ஸ்பிரஷன் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரிவ்யூ ஒன்று பண்ணியிருந்தார். அந்த ரிவ்யூவில் நான் பார்க்கும்போது என்னன்னா, விஜய் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அவர் தோக்கலன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி நான் வந்து அதை ஜெயிச்சனா தோக்கலன்னா அது ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. அந்த ஒரு மேட்டர்லாம் தாண்டி அந்த விஷயம் வந்து ஓகே, நான் ஜெயிக்கல பட் நான் தோக்கல, நான் வந்து திருப்பி இன்னும் இது பண்ணுவேங்கிற ஒரு மேட்டர் இருந்தது. ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும் அந்த கமெண்ட். அவருக்கு கூட சொன்னது கிடையாது நான், பட் அந்த கமெண்ட் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஆக்டிங்கில் அடுத்து என்னென்ன லைனப்ஸ் இருக்குது உங்களுக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆக்டிங்காக இல்லை, இப்போது ஆக்டிங்காக டேரக்ஷனாக ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஹாட் ஸ்டாரில் 100 எபிசோட்ஸ் வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 100 எபிசோட்ஸ்? ஆமாம், அது போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சீரிஸ் ஒன்று, அப்புறம் டிசம்பர்ல ஆரம்பிக்கிற படம் ஒன்று. ஸோ அந்த படம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, நடிக்கிறதுக்கு வேற எதுவும் லைனப்ஸ்? அது இன்னும் அது டாக்கு இன்னும் 2 படம் நடிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் அது இந்த சீரிஸ் பண்ணுறதுனால அது ஒன்றும் பெருசாக பண்ணல. சரி, ஓகே.
மற்றபடி ஆனால் வருவேன். Okay, okay. 2025 ஸ்க்ரீனில் பெருசாக வருவேன். ஓகே, உங்களோட ஃபேவரட்ஸ் நான் கேட்குறேன். ஃபேவரட் அப்படின்றத கேட்குறேன். இவங்களோட ஃபேவரட் கேட்கும்போது நீங்கள் அதை கெஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் நீங்கள் நோட் பண்ணணும். அவங்க ஃபேவரட் கேட்கும்போது அவங்களோட ஃபேவரட் என்னன்றதை கெஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனில் நோட் பண்ணணும். ஃபேவரட் ஸ்பாட், ஃபுட்டு, ஒரு சாங், அந்த சாங்கை இவங்க வந்து ஃபேவரட்டாக லூப் மோடில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மூவி, ஃபேவரட் பர்சனாலிட்டி, திங்ஸ் தட் விஜய் ப்ரோ விஷ் டு டூ, திங்ஸ் தட் நக்ஷத்ரா மேம் விஷ் டு டூ. சரி, ஆன்சர் ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பாட்டுக்கு நீங்கள் என்ன போட்டீங்க? பீச். நீ? பெசி. பெசி. கரெக்டா? ஃபுட்டு அவ பிரியாணி போட்டேன். நான் விஜய் சொல்லணுமா? ப்ரான். கரெக்டா? நான் உனக்கு பிரியாணி. கரெக்டா ரெண்டுமே? கரெக்டாக. சாங்? யுவன் மேஷப். ஓ மை காட், சத்யா மேஷப். அது சத்யா தான் பண்ணாங்க யுவன் மேஷப். மூவி? சத்தியமா தெரியல, சூப்பர்மேன் போட்டேன்டா. நான் 3 போட்டேன். இல்ல சூப்பர்மேன் தானே. ஏன் சூப்பர்மேன் அடிக்கடி பாப்பாரு அவரு? தெரியல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மூவிஸ் சூப்பர்மேன் போட்டிருக்கா. சூப்பர் ஹீரோ மூவிஸ் மார்வல் மூவிஸ் நிறைய பார்ப்பாங்க. ஓகே, அது ஓகே தான். உனக்கு 3. 3 உண்மைக்கு பிடிக்குமா உங்களுக்கு? பர்சனாலிட்டி? சிம்பு. விஜய். எனக்கு விஜய்னு போட்டேன், உனக்கு சிம்பு தானே. திங்ஸ் தட் போத் விஷ் டு டூ, ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர். நான் டைரக்டா மூவின்னு போட்டேன் உனக்கு. ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர். இப்போ ரீசெண்டாக கேட்டால் அவள் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணா. ரொம்ப பிஸி ஷெடியூலாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து அவளுக்கு டைம் தான், இந்த டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அயான் காதல் வந்து இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. ஸோ போய் பாருங்கள் ஆஹால. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப எபிசோட் பிடிக்கணும்னா எபிசோட் 2 பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 2 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பீர் அண்ட் பிரியாணின்னு சொல்லிட்டு நைட் லைஃப்பில் செகண்ட் எபிசோட் வந்து பீர் அண்ட் பிரியாணி. ஸோ பீருக்கும் பிரியாணிக்கும் எப்படி காம்பினேஷன், அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காம்பினேஷனில் வந்து அது பண்ணிட்டு போகும். அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த எபிசோட் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். கடைசியில் வந்து இவளுக்கு பிரியாணி வேணும், இவனுக்கு இந்த ஹீரோவுக்கு பிரியாணி வேணும், ஐ மீன் ஹீரோவுக்கு பீர் வேணும், இவனுக்கு பிரியாணி வேணும். அது 2 பேருமே கிடைக்காம போயிட்டு இருக்கும். கடைசி 2 பேருக்கு எப்படி கிடச்சிச்சு, அது ஆல்டர்னேட்டிவா அப்படிங்கிற ஒரு மேட்டர்லாம் இருக்கும். ஸோ அந்த எபிசோடாக இருக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் 16 ரிலீஸ் ஆகுது ஆஹால. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கப்பல் இருந்தால் மேபி இல்லை மேபி இது பார்த்துட்டு உங்களுக்கு கப்பல் ஆசை வரலாம். ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில் வந்து கொடுத்துருந்தீங்க. நன்றி. தேங்க்யூ. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.